ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்னும் 2024 முடிவதற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே நிச்சயமாக ஒரு நபர் உனக்கு அறிமுகமாவார். அவரால் மிகப்பெரிய ஒரு உதவி உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. நான் சொல்வதை முழுமையாக கேள். அவசரப்பட்டு விட்டு பாதியிலேயே எதையும் நீயாக முடிவெடுத்து கொள்ளாதே. முழுமையாக கேள். அப்பொழுதுதான் அந்த ஆள் யார், அவன் என்ன செய்ய போகிறான், உனக்கு உதவியாக அவன் எப்பொழுது வருவான் என்றெல்லாம் தெரியும். உன்னுடைய மனதில் தோன்றுவது, யாராவது திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்தால் எப்படி இருக்கும் என்று தோன்றும் அல்லவா? அது போலத்தான் என்னுடைய தங்கமே, உன்னுடைய ஆசைகள் அதிகம். அதாவது அதிகம் என்றால் உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசைகள் தான். நீ ஒன்றும் அதிகமாக ஆசைப்படுபவள் அல்ல. அதாவது குடும்பத்திற்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் அன்றன்று கிடைக்க வேண்டும், அப்பப்போ கிடைக்க வேண்டும் என்று நீ நினைப்பாய். இது தவறான ஒரு விஷயம் என்பது கிடையவே கிடையாது. அந்த விஷயமும் உனக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. அதாவது நீ ஆசைப்படுவது எதுவுமே இன்னும் கிடைக்கவில்லை. உன்னுடைய வேலையாக இருக்கலாம், உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வேலை உயர்வாக இருக்கலாம், சம்பளமாக இருக்கலாம், இன்னும் எதுவுமே கிடைக்காமல் தான் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதுதான் உதவி கிடைக்கும், எப்பொழுதுதான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பது உனக்கு தோன்றுகிறது. கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உதவி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. சொல்ல போனால் இந்த 2024 முடிவதற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு நபரை சந்திப்பாய். அதாவது அறிமுகம் இல்லாத ஒரு நபரை. அவர் உனக்கு நிச்சயமாக உன்னுடைய வேலைக்காக அவர் உதவுவார். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக அவரால் ஒரு நல்லது நடக்கும். உனக்கு நல்லது நடந்தாலே போதும், அடுத்தவர்களுக்கெல்லாம் நீயே பார்த்து கொள்வாய். அந்த அளவுக்கு உனக்கு திறமை இருக்கிறது. உனக்கு ஒரு நல்ல வேலையை, உன்னுடைய துணைக்கு வருமானம் ஏற்படுத்தி தரும் அளவுக்கும் அவர் நிச்சயமாக உதவியாக இருப்பார். அதாவது யார் வந்தாலும் போய் பேசிவிடக் கூடாது. ஒருவன் தெரியாதவன் வருகிறான், உன்னிடம் உன் குடும்பத்தை பற்றி கேட்கிறான் என்றெல்லாம் சொல்லிவிடக் கூடாது. உன்னுடைய மனதுக்கு நான் நிச்சயமாக தோன்றுவேன். உன்னுடைய மனதுக்கு நிச்சயமாக இது சரி, நீ இவனிடம் பேசு என்று நான் சொல்லுவேன். அப்படி இருப்பவனிடம் மட்டும் நீ பேசினால் போதும். அவனுடைய பெயர் எப்படி இருக்கும் சொல்லவா? அதை வைத்தே நீ கண்டுபிடித்து விடலாம். என்னுடைய தங்கமே, அவன் ஒரு மலரின் பெயரில் அவனுடைய பெயர் இருக்கும். ஒரு மலரின் பெயர் அவனுக்கு அவனுடைய பெயரில் இருக்கும். புரிகிறதா? அவன் நிச்சயமாக உனக்கு உதவியாக இருப்பான். தங்கமே, வாழ்வில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். யார் உதவி செய்வார்கள் என்றே தெரியாது. திடீரென்று ஒருவன் உதவி செய்வான், அவன் திடீரென்று காணாமல் போய்விடுவான். இவன் எதற்கு வந்தான், எதற்கு உதவி செய்தான், எதற்கு போனான் என்பது கூட தெரியாது. அதற்கு பிறகு யோசிப்பான், இது சாய்தான் சொல்லியிருக்கிறார், கடவுள் தான் அனுப்பியிருக்கிறார் என்று நீயாகவே முடிவெடுத்துக் கொள்வாய். அதே போலத்தான் உன்னை தேடி பூக்கள் பெயரில் இருக்கும் ஒரு ஆண், அவனுடைய பெயர் பூக்கள் உடைய பெயராக இருக்கும். அவன் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் முன்னேற்றம் தருவதற்கான வேலையை உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கலாம், இல்லை உனக்காக இருக்கலாம், நிச்சயமாக அவனால் வேலைகள் கிடைக்கும். வேலைதான் கிடைத்தாலே போதுமே தங்கமே. வேலை கிடைத்தாலே அடுத்தடுத்து வருமானம் தானே, அடுத்தடுத்து சந்தோஷம் தானே, எல்லாம் அடுத்தடுத்து கிடைக்க வேண்டியது தானே. கிடைத்துவிடும் தங்கமே. யாரை நினைத்து பயப்படுகிறாய்? ஒவ்வொரு விஷயமும் நடப்பதற்கு முன்பே இது நடக்குமோ அது நடக்குமோ என்று எதற்கு நினைக்கிறாய்? ஒவ்வொரு நல்ல நல்ல காரியங்களும் நிச்சயமாக வாழ்க்கையில் நடக்கும். அது யார் மூலமாக நடக்க வேண்டும், எதற்காக நடக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் முடிவு செய்து உனக்கு தருவேன். நீ நிச்சயமாக என்னுடைய பிள்ளைதான். அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு இல்லை. நீ நிச்சயமாக என்னுடைய பிள்ளையாகத்தான் இருக்கிறாய். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் மாற்றலாம். அதாவது அந்தந்த நேரத்திற்கு உதவி கிடைக்க வேண்டும் என்றால் உதவி கிடைக்கும். நான் சொல்லிவிட்டேன், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் முடிய போகிறது, வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. உனக்கு இல்லை என்றால் உன்னுடைய துணைக்கு, யாராவது ஒருவருக்கு நிச்சயமாக நான் அனுப்பியிருக்கும் ஆள் மூலமாக வேலைகள் கிடைக்கும் என்று.
ஆனால் அதை நீதான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்பட்டு வாழ்க்கையில் இவ்வளவுதானா சம்பளம், இவ்வளவுதானா, இவ்வளவுதான் நம்முடைய வேலையா, இவ்வளவுதான் நம்முடைய படிப்புக்கான வேலையா என்றெல்லாம் நினைக்காமல் முதலில் போய் வேலையை பார்த்துவிட்டு அங்கிருந்து கொண்டே அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு வேலை அடுத்து முயற்சிகளை போட்டு அடுத்தடுத்து சம்பாதிக்க அதிகமான வழியை தேடும். யாரையுமே நான் குறை கூறுவது கிடையாது. அவனவனுக்கு தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான அடிகளை நீ பார்த்திருக்கிறாய். நான் சொல்ல வேண்டும், இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும், அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. நீ 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய அடிகளை பட்டுவிட்டாய். அந்த அடிகளுக்கெல்லாம் மருந்தாக நிச்சயமாக இந்த ஆண்டு முடிவதற்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய நல்லதுகள் நடக்கும். நீ நினைப்பது போல் இல்லை என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை நீ காண்பாய். இத்தனை நாள், அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து உனக்கு எதுவுமே சரியே இல்லை, எல்லாமே தவறாகத்தான் நடந்து கொண்டு இருந்தது. இதையெல்லாம் பார்த்துதான் இந்த ஆண்டு முடியும் பொழுது உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக தந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் நான் இப்பொழுது எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறேன். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக செய்து உனக்கு தருவேன். எந்த ஒரு நிலையிலும் இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே என்று நீ சொல்லி புலம்பக்கூடாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல வளங்களையும் உனக்கு ஏற்படுத்தி தருவேன். இப்பொழுது ஒரு நபர், புது நபரை உனக்கு அனுப்பி வைத்து இதெல்லாம் செய்து தருகிறேன் என்று சொல்கிறேன் அல்லவா? அது போலவே அப்பப்போ உனக்கு செய்ய வேண்டிய நல்லதுகளை செய்து கொடுத்து உன்னை வாழ வைத்து கொண்டு உனக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்திற்கும் வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு இருப்பேன். எதையுமே உனக்கு நான் தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். நல்லது மட்டுமே தான் உன் வாழ்க்கையில் நான் தருவேன். நல்லது நடக்கும். எந்த ஒரு காலமும், எந்த ஒரு நிமிஷமும், எந்த ஒரு தேவை இருந்தாலும் இந்த சாயிடம் நீ வந்து தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் நான் அப்பா. ஒரு பெண்ணுக்கு கஷ்டம் என்றால் முதலில் தேடி போவது தன்னுடைய தந்தையிடம்தான். நீ என்னிடம் வா, உனக்கு தேவையானதை தருகிறேன். நீ என்னிடம் வேலை இல்லை சாயே, எப்படி சாயே நான் என்னுடைய குடும்பத்தை பார்க்க போகிறேன், வருமானத்திற்கு வழி சொல்லுங்கள் சாயி என்று கேட்டார். வருமானத்திற்கு வழியை நான் காட்டிவிட்டேன். அதுவும் என்ன, கொஞ்ச நாளிலேயே உனக்கு அனைத்திற்கும் பதில் கிடைத்துவிடும். நீ தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நிச்சயமாக, சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போய் நின்றதை மட்டும்தான் எல்லாரும் பார்த்தார்கள். நீ ஜெயிக்க போவதை இன்னும் யாரும் பார்க்கவில்லை அல்லவா? இனிமேல் பார்ப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் வாழப் போகிறாய், எந்த மாதிரி எல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாய் என்பதை நிச்சயமாக இனிமேல் ஒவ்வொருவரும் பார்த்து மிரண்டு போகும் அளவுக்கு சந்தோஷத்தை நான் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரத்தான் போகிறேன். நம்பிக்கையோடு இருங்கள். எவ்வளவோ விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனியாளாக இருந்து பார்த்து விட்டீர்கள். இனிமேல் எந்த ஒரு நிலைமையிலும் கஷ்டம் தேவையல்ல, நல்லது நடக்கும். உங்களுடைய வாழ்வில் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். நான் இருக்கிறேன், சந்தோஷமாக இருங்கள். எல்லாம் மாறும். நானே உங்களுக்கு துணையாக இருந்து சகலங்களையும் பெற்று தருகிறேன். ஓம் சாய்ராம்.